தம்பி, நீ செருப்பு போடுறியோ சாட்டையில் அடிச்சுக்கிறியோ, எங்களை பிடிக்கல, எங்கள் தலைவரை விமர்சனம் பண்ணுறோன்னு நினைக்கிறேல்ல, அப்புறம் ஏன் நாங்கள் கொண்டு வர திட்டமெல்லாம் வேறு மாநிலத்தில் போய் வாக்குறுதியாக கொடுக்குறீங்க, ஓட்டை கேட்குறீங்க? இங்கே பிடிக்கல, ஆனால் வேறு பக்கம் போய் சொல்லுவோம், ஓட்டு கேட்போம், மக்களை வாக்கு பெற முயற்சிப்போங்கிறீங்க. ஒரு அரசு எப்படி செயல்பட வேண்டும், என்ன திட்டங்களை செயல்படுத்த வேண்டும், எப்படி வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டும், அதை எப்படி நிறைவேற்ற வேண்டும்? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 2000 கோடி நிதி தர முடியாதுங்கிறீங்க. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கல. நான் நீ 2000 கோடி இல்லை 10,000 கோடி கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நெஞ்சுரத்தோடு இருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் மிக தெளிவாக சுட்டி காட்டினார்கள். 2000 கோடி என்றால் 2000 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி தமிழ்நாடு சென்றுவிடும் என்று ஒரு நெஞ்சுரத்தோடு ஒரு முதலமைச்சர் தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறார் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள்தான்.